இன்னைக்கு நானே என் உடம்புக்கு வலுவையா ஆரோக்கியத்தையே கொடுக்கக்கூடிய ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போறேன். நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிப்ஸ் ஜூஸ் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல சொல்ற விதத்துல சொன்னாங்க. நானும் வலி தாங்க முடியாம மாத்திக்கிட்டேன். என்னடா இவ்வளோத்தையும் திண்டாடா ஸ்கூலுக்கு போறேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நம்ம எப்பவுமே காலைல மட்டும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு போனோம். அப்பதான் டீச்சர் பாடம் நடத்தும் போது நல்லா தூக்காம பாடத்தை கவனிக்கலாம். நம்ம அப்பா அம்மா எப்பவுமே நல்ல உணவை தான் நம்மள சாப்பிட்டு சொல்லுவாங்க. இதுல சில பேரோட அப்பா அம்மா அப்படி இருப்பாங்களான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். சுகர் பிபி இருந்தா சரியா மாத்திரை போட மாட்டீங்க, ஸ்வீட்டை நல்லா அள்ளி அள்ளி சாப்பிடுறீங்க. இந்த குட்டி தம்பி எவ்வளவு தெளிவா பேசுறான் பாருங்க. இந்த வயசுல நம்மளாம் எப்படி இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. அந்த தம்பி என்ன சொல்றான்னா, ஹெல்த்தியா சாப்பிடணும், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. பேரண்ட்ஸ் கூட எஜுகேட் பண்றான், உங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஃபுட்ஸா கொடுங்க அப்படின்னு. சீரியஸா சொல்றேன் ப்ரோ, இந்த லெவல் கிளாரிட்டிலாம் இந்த வயசுல எல்லாருக்குமே இருக்காது. இப்படி ரியலா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணும்னா இப்பவே என்னை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த தம்பி சொன்னதை கேட்டுட்டு சூப்பர் ப்ரோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு போனீங்கன்னா அது கம்ப்ளீட்லி வேஸ்ட். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த தம்பி சொன்னதை உங்களோட டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பாடி டெவலப் ஆகணும், நீங்க ஒரு ரொட்டீன்குள்ள போகணும்னா ஜிம் போனா மட்டும் பத்தாது. உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கிச்சன்ல தான் ஸ்டார்டே ஆகும். காலையில நீங்க என்ன சாப்பிடுறீங்க, ரேண்டமா ஒரு டீ குடிக்கிறீங்க, ஒரு பிஸ்கட் சாப்பிடுறீங்க. அதுக்கு பதிலா ஃப்ரூட்ஸ் எக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டே ஃபுல்லா எனர்ஜியா இருக்கும். லஞ்சை நிறைய பேர் ஸ்கிப் பண்றீங்க. அதுக்கு பதிலா புரோட்டீன், ஃபேட்ஸ், கார்ப்ஸ் கலந்த பேலன்ஸ்டான மீல் எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு ரொட்டீன் கிரியேட் பண்ணும். ஈவினிங்ல ஜங்க் கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுங்க. டிசிப்ளின் கிரியேட் ஆகும். டிசிப்ளின் தான் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். ஒரு சிம்பிளான ட்ரூத் என்னன்னா, ஃபுட்டை சேஞ்ச் பண்ணலைன்னா பாடி சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்க எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணாலுமே ராங்கான டயட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாடியில டிஃபரன்ஸ் தெரியாது. அதனால காம்ப்ளிகேட்டடான டயட்ஸ்லாம் வேணாம். பேசிக்கா உங்களால டெய்லி என்ன சாப்பிட முடியுமோ அது கூட ஸ்டிக் பண்ணுங்க, அதுவே போதும். இந்த குட்டி தம்பி சொல்றது வந்து மோட்டிவேஷன் கிடையாது, இது நமக்கு எல்லாருக்குமே ஒரு ரிமைண்டர். நம்ம டெய்லி நெக்லெக்ட் பண்ற விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. இப்போவும் லேட் ஆகல, இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் ஒரு டிசிப்ளினான லைஃப் ஸ்டைல்குள்ள போகணும், ரொட்டீனை சேஞ்ச் பண்ணணும், அண்ட் ஃபேட் லாஸ், மசில் பில்ட், உங்க கோல் எதுவா இருந்தாலுமே நான் கைட் பண்ண ரெடியா இருக்கேன். என்னோட பயோல இருக்க கோச்சிங் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன்.